சொல்றேன் கர்ப்னா, ஓகேவா? அதுக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள நான் எல்எஸ்ன்னு கொடுக்குறேன், ஓகேவா? எல்எஸ்ல இருக்க எல்லா இதுவுமே இங்க வரும் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? எல்எஸ் அது ரெண்டு இருக்கிறது எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா ஒரு எல்எஸ் இருக்கு, ஆமா நிறைய இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட எல்எஸ் கமாண்ட் இங்க இருக்கு பாருங்க, தெரியுதா? இப்ப இந்த எல்எஸ் குள்ள என்ன இருக்கும், ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ப்ரோக்ராம் தான் இருக்கும், பட் அது மிஷினரி கோடா இருக்கும், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காது. ஏன்னா இது எல்லாமே சி ப்ரோக்ராமிங் அண்ட் C++ல ரெடி பண்ணி கம்பைல் பண்ணி அது வந்து நம்மளோட டைரக்டரியில இங்க போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன், கேட் பண்றேன். கேட்னா பிரிண்ட் பண்ற மாதிரி, ஒரு ஃபைல்குள்ள இருக்க கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ற மாதிரி, ஓகேவா? ஸோ எல்எஸ் நான் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கம்பைல்டு ஃபைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கா, சரிதான் உங்களுக்கு? கம்பைல்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம், ஓகேவா? இப்போ நீங்க ஒரு சி ப்ரோக்ராம் எழுதி அதை கம்பைல் பண்ணி அந்த கம்பைல் ஃபைலை நீங்க இதில் போட்டீங்கனாலும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும், ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்டா கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், ஓகே? ஸோ அதனால பின் ஃபோல்டர்ஸ்ல எல்லாமே இருக்கும். இப்போ பின் ஃபோல்டர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம ஷெல்லோட லேயர்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.